இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற இந்த வீடு பார்த்தீங்கன்னா செமி கேட்டட் கம்யூனிட்டி ப்ராஜெக்ட்டுக்குள்ளே 30 அடி தார் ரோடு ஃபேஸிங்கில் கிழக்கு பார்த்த சைட்டில் கிழக்க பார்த்து இன்னர் ஸ்டேர்கேஸ் கொடுத்து டியூப்ளெக்ஸ் மாடலில் 3 BHK தனி வீடாக பிளான் பண்ணி கட்டியிருக்காங்க. வீடு அமைஞ்சிருக்கிற லேண்ட் ஏரியா 4 சென்ட், டோட்டல் பில்டிங் ஏரியா கிரவுண்ட் ஃப்ளோரும் ஃபர்ஸ்ட் ஃப்ளோரும் சேர்ந்து 2000 ஸ்கொயர் ஃபீட். ஐவரி ப்ரௌன் வித் சாண்டில் கலர் காம்பினேஷனில் லேசர் கட்டிங் டிசைன், எலிவேஷன் கிளாஸ் அண்ட் நிறைய ஸ்பாட்லைட்ஸ்லாம் கொடுத்து வீட்டோட ஃப்ரண்ட் எலிவேஷனை ரொம்ப சூப்பராக டிசைன் பண்ணியிருக்காங்க. எலிவேஷனை மேட்ச் பண்ணி ஒயிட் வித் ப்ரௌன் கலர் காம்பினேஷனில் லேசர் கட்டிங் டிசைன்ஸ்லாம் கொடுத்து வீட்டோட என்ட்ரன்ஸில் 2 மெட்டல் கேட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஒன்று பெரிய கேட் கார் பார்க்கிங்க்கு, இன்னொன்று சின்ன கேட் நார்மல் ஸ்டேஜுக்கு. மெட்டல் கேட்டை ஓப்பன் பண்ணி வீட்டுக்குள்ளே என்ட்ரி ஆனோம்னா 16க்கு 17ங்கிற சைஸில் கார் பார்க்கிங் ரொம்பவே ஸ்பேசியஸாக அமைஞ்சிருக்கு. வீட்டோட நார்த் ஈஸ்ட் கார்னர் ஜலமூலையில் இண்டிவிஜுவல் போர் அண்ட் வாட்டர் டேங்க். போர் பார்த்தீங்கன்னா 400 அடி வரைக்கும் போட்டிருக்கு. வாட்டர் டேங்க் கெப்பாசிட்டி 8000 லிட்டர். வீட்டோட பேக் சைடு நார்த் வெஸ்ட் கார்னர் வாயு மூலையில் அவுட்டர் டைல் பிளான் பண்ணியிருக்காங்க. சைஸ் 4க்கு 6. வீட்டுக்கும் ஃப்ரண்ட் காம்பவுண்டுகளுக்கு இடையில 8 அடிக்கு செட்பேக் ஏரியா விட்டுருக்காங்க. அது போக வீட்டை சுற்றி ஈஸி ஆக்சஸ் பண்ணுற மாதிரி வீட்டுக்கும் காம்பவுண்டுகளுக்கு இடையில வீட்டை சுற்றியுமே நல்லாவும் ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. மெயின் டோரை 5க்கு 7ங்கிற சைஸில் டீக்குட்ல ரொம்ப அழகாக டிசைன் பண்ணி கிழக்கு பார்த்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. மெயின் டோருக்கு முன்னாடி வர ஸ்டெப்ஸ் கிரானைட்டில் அமைஞ்சிருக்கு. மெயின் டோரை ஓப்பன் பண்ணி வீட்டுக்குள்ளே என்ட்ரி ஆனோம்னா ஃபர்ஸ்ட் வீட்டோட லிவிங் ஹால் சைஸ் 16க்கு 16. மெயின் டோர் மாதிரியே வீட்டோட விண்டோஸ் எல்லாமே கம்ப்ளீட்டாகவே டீக்குட்லேயே டிசைன் பண்ணி கொடுத்துருக்காங்க. வீட்டோட ஃப்ளோரிங்க்கு 2x4ங்கிற சைஸில் கிளாசி ஃபினிஷ்டு வெட்டிஃபை டைல்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. லிவிங் ஹாலோட நார்த் வாலில் ஒயிட் வித் கிரே கலர் காம்பினேஷனில் கம்ப்ளீட்டாக பிளைவுட்லேயே டிசைன் பண்ண அழகான டிவி யூனிட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. லிவிங் ஹால்லேருந்து இப்போ டைனிங்குள்ளே என்ட்ரி ஆகிறோம். சைஸ் 10க்கு 10. டைனிங்லேருந்து இப்போ வீட்டோட சவுத் ஈஸ்ட் கார்னர் அதாவது அக்னிமூலையில் அமைஞ்சிருக்கிற கிச்சனுக்குள்ளே என்ட்ரி ஆகிறோம். சைஸ் 10க்கு 10. கிச்சனோட 4 பக்கமுமே டேபிள் டாப் கிரானைட்டில் டிசைன் பண்ணி ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் ரெடிமேட் சிங்க் அட்டாச் பண்ணியிருக்காங்க. கிச்சன் டேபிள் டாப்க்கு கீழே கம்ப்ளீட்டாக பேஸ் கேபினெட்ஸ், டேபிள் டாப்க்கு மேலே ஓவர் கேபினெட்ஸ். கிச்சனோட சவுத் வாலில் அப் டு டைனிங் வரைக்குமே லாஃப்ட் கம்ப்ளீட்டாகவே கபோர்ட் பண்ணியிருக்காங்க. டைனிங் ஏரியாவோட வெஸ்ட் வாலில் ஈஸ்ட் பார்த்து வால் மவுண்டட் பூஜா யூனிட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. கிரவுண்ட் ஃப்ளோரோட சவுத் வெஸ்ட் கார்னர் அதாவது வீட்டோட குபேர மூலையில் அமைஞ்சிருக்கிற ஃபர்ஸ்ட் மாஸ்டர் பெட்ரூம்குள்ள என்ட்ரி ஆகிறோம். சைஸ் 10க்கு 16. இந்த ஃபர்ஸ்ட் மாஸ்டர் பெட்ரூமோட வெஸ்ட் வாலில் லாஃப்ட் கவர் பண்ணி அதுக்கு கீழேயே டபுள் டோர் அண்ட் சிங்கிள் டோர் இருக்கிற மாதிரி 2 வார்ட்ரோப் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. டிவி யூனிட், பூஜா யூனிட், பெட்ரூமோட வார்ட்ரோப்ஸ்னு வீட்டோட இன்டீரியர் கம்ப்ளீட்டாகவே பிளைவுட்லேயே டிசைன் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த ஃபர்ஸ்ட் மாஸ்டர் பெட்ரூமோட அட்டாச்டு டாய்லெட் சைஸ் 8க்கு 5. ஃப்ளோரிங் டைல்ஸை மேட்ச் பண்ணி வால் டைல்ஸ் ரொம்ப நீட்டாகவே டிசைன் பண்ணியிருக்காங்க.
வெஸ்டர்ன் க்ளோசெட், ஹெல்த் ஃபாசெட், டவல் ராட், வால் மிக்சர், ஷவர், வாஷ் பேஷன், டாய்லெட்டுக்கு தேவையான எல்லா சானிட்டரி ஃபிட்டிங்ஸுமே ஃபிட் பண்ணியிருக்காங்க. கிரவுண்ட் ஃப்ளோரோட நார்த் வெஸ்ட் கார்னரில் அமைஞ்சிருக்கிற வீட்டோட செகண்ட் மாஸ்டர் பெட்ரூம் சைஸ் 10x16. இந்த செகண்ட் மாஸ்டர் பெட்ரூமுக்கும் வெஸ்ட் வாலில் லாஃப்ட் கவர் பண்ணி அதுக்கு கீழேயே டபுள் டோர் அண்ட் சிங்கிள் டோர் இருக்கிற மாதிரி 2 வார்ட்ரோப் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த செகண்ட் மாஸ்டர் பெட்ரூமோட அட்டாச்சு டாய்லெட் சைஸ் 7x4. டாய்லெட்டுக்கு தேவையான எல்லா சானிட்டரி ஃபிட்டிங்ஸுமே இந்த டாய்லெட்டுக்கும் ஃபிட் பண்ணியிருக்காங்க. லிவிங் ஹாலை டிஸ்டர்ப் பண்ணாத மாதிரி 2 பெட்ரூமுக்கும் சென்டரில் இன்னர் ஸ்டேர்கேஸை பிளான் பண்ணியிருக்காங்க. இன்னர் ஸ்டேர்கேஸ்க்கு கீழேயே வாஷிங் மிஷின் வைக்கிறதுக்கு உண்டான ப்ரொவிஷனும் பண்ணியிருக்காங்க. இன்னர் ஸ்டேர்கேஸோட ஸ்டெப்ஸை கிரானைட்ல டிசைன் பண்ணி ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் ஹேண்டில் ஃபிட் பண்ணியிருக்காங்க. இது ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் அமைஞ்சிருக்கிற லாபி ஏரியா. ஸ்டோர் ரூம் சைஸ் 5x7. ஃபர்ஸ்ட் ஃப்ளோரோட சவுத் வெஸ்ட் கார்னரில் அமைஞ்சிருக்கிற வீட்டோட தேர்ட் மாஸ்டர் பெட்ரூம் சைஸ் 10x16. இந்த வீட்டோட 3 பெட்ரூமையுமே 10x16ங்கிற சைஸில் மாஸ்டர் பெட்ரூமாகவே பிளான் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த தேர்ட் மாஸ்டர் பெட்ரூமுக்கும் வெஸ்ட் வாலில் லாஃப்ட் கவர் பண்ணி அதுக்கு கீழேயே வார்ட்ரோப்ஸ் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த தேர்ட் மாஸ்டர் பெட்ரூமோட அட்டாச்சு டாய்லெட்டும் 8x5ங்கிற சைஸ்லேயே அமைஞ்சிருக்கு. ஃப்ளோரிங் டைல்ஸை மேட்ச் பண்ணி வால் டைல்ஸ் ரொம்ப நீட்டாக டிசைன் பண்ணியிருக்காங்க. டாய்லெட்டுக்கு தேவையான எல்லா சானிட்டரி ஃபிட்டிங்ஸுமே இந்த டாய்லெட்டுக்கும் ஃபிட் பண்ணியிருக்காங்க. ஓப்பன் டெரஸுக்கு நல்ல ஹெவியான ரெடிமேட் ஸ்டீல் டோர் கிழக்கு பார்த்து ஃபிக்ஸ் பண்ணி அதில் லென்ஸும் ஃபிட் பண்ணியிருக்காங்க. ஃப்ரண்ட் பால்கனி சைஸ் 16x10. ஃப்ளோரிங்க்கு 2x4ங்கிற சைஸில் ஆன்டி ஸ்கிட் ஃப்ளோரிங் டைல்ஸ் லேயிங் பண்ணியிருக்காங்க. நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற இந்த அழகான 3 BHK தனி வீடு பொள்ளாச்சியில் அமைஞ்சிருக்கு. இந்த வீட்டை பற்றி ஃபர்தர் டீட்டெயில்ஸ் தெரியணும், இல்லை இந்த வீட்டை நேரில் விசிட் பண்ணி பார்க்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கிற நம்பருக்கு கால் பண்ணி பேசிட்டு தாராளமாக நீங்கள் வீட்டை நேரில் விசிட் பண்ணி பார்க்கலாம். வீட்டோட ப்ரைஸ் இடத்தோட சேர்ந்து 1 crore. வீடியோவை பொறுமையாக பார்த்த அனைவருக்குமே நன்றி. நாங்கள் அடுத்தடுத்து போகிற வீடியோஸை கண்டினியூஸாக பார்க்கணுன்னு விருப்பப்பட்டீங்கன்னா மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.